Okay. Good morning, students. Good morning. Good morning. How was your day? You know, chapter பார்க்கலாம். Right. Ratio. Analysis. Hmm. Ratio analysis. Okay. First, ratio analysis. அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் ரேஷியோஸ்னா என்ன ரேஷியோஸ்னா என்ன அனாலிசிஸ்னா என்ன ரேஷியோனா Decimal point. ரேஷியோஸ்னா ரெண்டுத்தையும் பிரிக்கிறதுன்னு அர்த்தம் இப்போ வந்து இப்போ பை சார்ட் இருக்குன்னு வச்சுக்கோ இந்த பை சார்ட்டை இப்படி பிரிக்கணும் ஓகேவா ஓகேவா ஒரு ரவுண்ட்ல ரெண்டா பிரிக்கணும் அப்ப எந்த ரேஷியோல இருக்குது 1:1 கரெக்டா இதே வந்து இப்படி பிரிக்கணும் இப்போ எப்படி இருக்குது இது இது வந்து 0 இது வந்து என்ன பண்றது 1 ன்னு வச்சுக்கலாம் இத 1 ன்னு வச்சுக்கலாம் இத 1 ன்னு வச்சுக்கலாம் 1 ன்னு வச்சுக்கலாம் அப்ப இந்த சைடு பிரிக்கல அப்ப எப்படி வருது 2:1 புரியுதா இல்லையா அதை பிரிக்கிறது பொறுத்தா அப்புறம் அனாலிசிஸ்னா என்ன Analysis-னா அந்த ratio வந்து இதுவா ஸ்டடி பண்றது சொல்லுவோம் ஸ்டடி ஆஃப் திங்ஸ் அனாலிசிஸ்னா அதை பத்தி வந்து டீப்பா வந்து இன்டகிரேட் பண்றது ஓகேவா டீப்பா அதை பத்தி ரிசர்ச் பண்றது அனலைஸ் பண்றது இதெல்லாம் வந்து அனாலிசிஸ் சொல்லுவாங்க இப்போ நம்மளுக்கு ரேஷியோ அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த ரேஷியோ அனாலிசிஸ்ல என்னென்னலாம் பார்க்க போறோம் நம்ம அப்படின்னு பார்க்கலாமா இந்த இந்த ரேஷியோ அனாலிசிஸ்ல எதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ண போறோம் அப்படின்னா P&L அனலைஸ் பண்ணுவோம் பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ணுவோம் கிராஸ் ப்ராஃபிட் அனலைஸ் பண்ணுவோம் நெட் ப்ராஃபிட் அனலைஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்வில்ல அனலைஸ் பண்ணுவோம் ஏன் இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும் ஒரு பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஏன் P&L அனலைஸ் பண்ணணும் பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ணணும் கிராஸ் ப்ராஃபிட் அனலைஸ் பண்ணணும் நெட் ப்ராஃபிட் அனலைஸ் பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சா சூப்பர் எல்லாமே நமக்கு தெரியும் நமக்கு எவ்வளவு நெட் ப்ராஃபிட் எவ்வளவு வரணும் பேலன்ஸ் ஷீட் எவ்வளவு வருது கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு வருது நெட் ப்ராஃபிட் எவ்வளவு வருது குட்வில் எவ்வளவு வருது இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண முடியும் பிசினஸ் நடத்த முடியும் கரெக்டா அப்ப டிசிஷன் மேக்கிங் எது யூஸ்ஃபுல்லா இருக்கு எல்லாமே யூஸ்ஃபுல் அதுக்குதான் வந்து ரேஷியோ அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த ரேஷியோ அனாலிசிஸ் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்மளோட P&L பேலன்ஸ் ஷீட் இது எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி கிராஸ் ப்ராஃபிட் அனலைஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட் அனலைஸ் பண்ணி எப்படி பிசினஸ் வந்து பெட்டர்மெண்டா பண்ணலாம் புதுசா ஒரு பிசினஸ் பண்றேன் அது எப்படி வந்து பெஸ்டா பண்ணலாம் ஓகேவா இப்போ நம்ம நெட் ப்ராஃபிட் வந்து 100 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோ ஒரு நாளைக்கு அது எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஓகேவா அப்படின்னு சர்ச் பண்றது அந்த ரேஷியோ அனாலிசிஸ் ஓகேவா ஓகேவா எதுவும் புரிஞ்சுச்சா ஓகேவா அடுத்தது வந்து இந்த பேலன்ஸ் ஷீட் எதுக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் இந்த பேலன்ஸ் ஷீட் எது அனலைஸ் பண்ணுவோம் சொல்லுங்க பேலன்ஸ் ஷீட் வந்து இது liability asset வந்து சூப்பர் அசெட்ஸையும் லைபிலிட்டிஸையும் கம்பேர் பண்றதுக்கு பேலன்ஸ் ஷீட்டை அனலைஸ் பண்ணுவோம் ஏன்னா நம்மளோட கையில எவ்வளவு சொத்து இருக்கு நமக்கு எவ்வளவு கடன் இருக்கு நம்மளால அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு செக் பண்றது தான் பேலன்ஸ் ஷீட்டை அனலைஸ் பண்ணுவோம் ஓகேவா இதுல நிறைய பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ணலாம் டெப்ட் ஈக்விட்டி யூஸ் பண்ணலாம் டர்ன் ஓவர் யூஸ் பண்ணலாம் குட்வில் பண்ணலாம் அப்புறம் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் பண்ணலாம் ட்ரேட் பேயபிள்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய இது பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் குட்வில் எல்லாத்தையும் பண்ணலாம் இப்போ நம்ம டைரக்டா வந்து சம்ஸ் போடுவோம் ஓகேவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல நமக்கு என்ன இருக்குன்னா கரண்ட் ரேஷியோ
என்ன இருக்கு? current ratio. இந்த கரண்ட் ரேஷியோன்னு என்ன? கரண்ட் ரேஷியோ அப்படின்னா என்ன? Current asset சூப்பர். கரண்ட் அசெட் minus current liability. கரண்ட் அசெட் டிவைடட் பை Current liability. லைபிலிட்டிஸ். ஏன் அதை வந்து கரண்ட் அசெட் கரண்ட் லைபிலிட்டி டிவைட் பண்றோம்? ஏன்னா நம்ம இப்போ asset இதை divide பண்ணாத நம்மளுக்கு business எப்படி ரன் ஆயிருக்கு. சூப்பர். ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது இந்த கரண்ட் ரேஷியோ எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா நம்மளால வந்து ஒரு இப்போ இது வந்து இந்த கரண்ட் அசெட் இருக்கிற WIP ஒர்க்கிங் இன் ப்ராக்ரஸ். ஓகேவா? ஒர்க்கிங் இன் ப்ராக்ரஸ் வச்சுக்கோ. கரண்ட்ல இருக்கிற அசெட், கரண்ட்ல இருக்கிற அசெட் என்னது? இப்போ கரண்ட் அசெட்னா உன்னால ஈஸியா தான் பண்ண முடியும், கேஷா மாத்திர முடியும். கரெக்டா? அதாவது 1 இயர்க்குள்ள உன்னால லிக்விடேட் பண்ண முடியும். கரெக்டா? லிக்விடேட் பண்ண முடிஞ்சா அது கரண்ட் அசெட். ஓகேவா? கரண்ட் லைபிலிட்டிஸ்னா உன்னால 1 இயர்க்குள்ள ரீபேமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ரீபேமெண்ட் பண்ண முடிஞ்சா அது பேர் என்னது? கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேவா? இப்போ ஏன் இந்த கரண்ட் லைபிலிட்டிஸ் கரண்ட் அசெட் டிவைட் பண்றாங்க? ஏன் வந்து இதை டிவைட் பண்றாங்கன்னா இந்த கரண்ட் அசெட் வந்து உங்க கையில இருக்க கேஷ் வந்து பாத்தீங்கன்னா இது 100 ரூபாய் இருக்கு. சரியா? உன்னோட லைபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்குன்னா 50 ரூபாய் இருக்கு. சரியா? கேஷ் எவ்வளவு வருது? 2:1 அப்படின்னா அர்த்தம் என்ன சொல்ல வராங்க? உன்னோட லைபிலிட்டிஸ் வந்து 1 மடங்கு இருக்கு, உன்னோட அசெட் வந்து 2 மடங்கு இருக்கு. அப்போ உன்னோட அசெட்டை வச்சு உன்னால என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். புரியுதா? உன்னோட அசெட் வச்சு லைபிலிட்டி கொடுக்க முடியும். சப்போஸ் இப்படி இருக்கு 50/100 அப்படின்னா வரும் 1/2. அப்போ 1/2னா 1:2. அப்போ கையில எவ்வளவு இருக்கு? 1 ரூபாய் தான் இருக்கு. ஆனா கொடுக்க வேண்டியது 2 ரூபாய், 2 மடங்கு இருக்கு. அப்போ உடனே இப்போ பேட் சிச்சுவேஷன்ல இருக்கான்னு அர்த்தம். புரியுதா? புரியுது. அதனாலதான் வந்து கரண்ட் அசெட் கரண்ட் லைபிலிட்டிஸ் டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? அப்பதான் உனக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கும். ஒர்க்கிங் அதாவது ஒரு பிசினஸ் ரன் பண்றதுனால உனக்கு என்ன தேவை? இப்போ நான் டியூஷன்ல ரன் பண்றேன், கரெக்டா ஒரு 1000 ரூபாய் கையில இருக்கும். கரெக்டா? அப்பதான் வந்து மார்க்கர் வாங்க முடியும், திடீர்னு வந்து கரண்ட் பில் கட்ட முடியும், வாடகை கட்ட முடியும். டப்புன்னு என்னால சீக்கிரமா அவ்வளவு செலவு. இப்ப டக்குன்னு ஒருத்தர் வந்து நாங்க பிஸ்கெட் வாங்கி கொடுத்து சார் அப்படின்னா டக்குன்னு ஒரு 10 ரூபாய் பிஸ்கெட் வாங்கி கொடுத்து சார், தண்ணி பாட்டில் தள்ளி வச்சு தண்ணி கட்டு போனோம்னா அப்போ கையில மினிமம் எவ்வளவு இருக்கணும்? 1000 ரூபாய் தான் இருக்கணும். கரெக்டா? அந்த 1000 ரூபாய் கூட இல்லாம நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா பிசினஸ் ரன் பண்ண முடியாது. கரெக்டா? பிசினஸ் ரன் பண்ண முடியாது. அப்போ அந்த பிசினஸ் ரன் பண்றதுக்கு மேஜர் என்ன தேவை? கரண்ட் அசெட்க்கு கரண்ட் லைபிலிட்டிஸோட ஓவரா இருக்கும். நம்மளுக்கு இருக்கிற செலவு வந்து அசெட் விட அதிகமா இருக்கும். அசெட் வந்து அதிகமா இருக்கும், லைபிலிட்டிஸ் கம்மியா இருந்தா நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். புரியுதா? சூப்பரா. இதுதான் கரண்ட் ரேஷியோ டிவைட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். அடுத்தது நம்ம குயிக் ரேஷியோன்னு சொல்றாங்க. Quick ratio equal to quick asset divided by current liabilities. இப்போ இந்த quick asset என்னன்னு சொல்லுவாங்கன்னா current asset minus stock and prepaid expenses. prepaid சொல்லுவோம். ஓகேவா? இந்த quick assetல என்னன்னு பார்த்தோம்னா வந்து தப்புடு வித்துற முடியும். ஒரு மாசத்துல இல்ல ஒரு வாரத்துல டக்குனு உன்னால வித்துற முடியுது வந்து குயிக் அசெட் சொல்லுவாங்க. இப்போ ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, ஆர்டர் வந்தால் தான் இருக்க முடியும். கரெக்டா? அது மாதிரி ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் முன்னாடி கூட அடுத்த வருஷம் வந்தால் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து கரண்ட் அசெட்ல வராது. அதை வராத எக்ஸ்பென்சஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா குயிக் அசெட்னா டக்குனு வித்துற முடியும், ஒரே மாசத்தோட ஜெனரேட் பண்ண முடியும். அதுதான் வந்து குயிக் அசெட். இப்போ குயிக் அசெட் எவ்வளவு வருது பார்த்தீங்கன்னா குயிக்கா உன்னால கரண்ட் லைபிலிட்டிஸ் பே பண்ண முடியுது எவ்வளோ? இப்போ இது வந்து எவ்வளவு வந்து 80,000 வருதுன்னு வச்சுக்கோ. இது 50,000 வருது. அப்போ கேன்சல்
1 times. அப்போ 8 is to 5. 5. அப்போ இப்படி 8 மடங்கு அசெட் இருக்கு, இப்ப 5 மடங்கு liabilities. அப்போ உன்னால பண்ண முடியும். அதுதான் சரியா? அடுத்தது ஓகேவா? இது புரியுதா? அடுத்தது டெட் ஈக்விட்டி ரேஷியோ. அடுத்தது டெட் ஈக்விட்டி ரேஷியோ. டெட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னா என்னன்னா, உன்னோட கடன் இருக்குல்ல, உன்னால கடனை வச்சு உன்னால வந்து உன்னோட இது ஒரு இது ஃபார்முலா சொல்லுவாங்க. டெட் ஈக்விட்டி ரேஷியோ வரும். long term debts divided by short term share equity share capital. ஓகேவா? லாங் டர்ம் டெப்ட்ஸ்னா என்னன்னா, நீ ரொம்ப அதாவது ரொம்ப வருஷத்துக்கு இப்போ வந்து பேங்க்ல லோன் எடுத்து ஒரு பிசினஸ் பண்றேன்னு வச்சுக்கோ. 10 லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் பண்றேன். சரியா? 10 லட்சம் ரூபாய்க்கு கடன் பிசினஸ் பண்றேன். ஓகேவா? 10 லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் பண்ற கேபிட்டல் வந்து உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. ஓகேவா? கடன் வாங்கி மற்றதையும் பண்றேன். அப்போ உன்னோட வேல்யூ எப்படி இருக்கும்? 10 lakhs is to 1. அப்போ உன்னால என்ன பண்ண முடியாது? ரீபேமெண்ட் பண்ண முடியாது. லோன் வந்து அது இப்போ நீ இப்போ கேபிட்டல் அதிகமா வச்சிருந்தா கேபிட்டல் ஒரு 5 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருந்தா வச்சுக்கோ, ஈஸியா பே பண்ண முடியும். இப்போ 5 லட்சம்னா 2:1. புரியுதா? அப்போ உன்னால வந்து ஈஸியா தான் பண்ண முடியும்னா அப்போ உன்னோட 2 மடங்கு உங்களோட டெப்ட் இருக்கு, 1 மடங்கு உங்களோட கேபிட்டல் இருக்கு, ஓரளவுக்கு சமாளிக்கலாம். இல்ல அட்லீஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாத்தியா, மாசம் மாசம் வர இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் கட்டுற அளவுக்கு வந்து காசு இருக்கு. சரியா? அந்த அளவுக்கு இருந்தா நம்ம வந்து சேஃப். இந்த சப்ல வந்து ரிசர்வ் சர்ப்ளஸ் வச்சுக்கணும். ஷேர் கேபிட்டல் வந்து ரிசர்வ் சர்ப்ளஸ்னா நம்ம எதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவோம், 10,000 20,000 ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? பாத்தீங்கன்னா லாங் டர்ம் டெப்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா 80,000 இருக்கு. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ரிசர்வ் சர்ப்ளஸ் எல்லாம் சேர்த்து 1,60,000 இருக்கு. ஓகேவா? அப்போ கேன்சல் பண்ணா 1/2 அப்புறம் 0.5:1. அப்போ உங்களுக்கு ஒரு மடங்கு உங்ககிட்ட கேபிட்டல் இருக்கு, 0.5 அளவுக்கு தான் டெப்ட் இருக்கு. அப்போ உங்களால ஈஸியா பே பண்ண முடியும். அவ்வளவுதான். சரியா? இதே ப்ராப்பர்ட்டி ரேஷியோ. இந்த ப்ராப்பர்ட்டி ரேஷியோ எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் டிவைடட் பை ஆல் அசெட்ஸ். ஓகேவா? இப்போ ப்ராப்பர்ட்டி ரேஷியோ என்ன இருக்குன்னா, இப்போ இதுதான் ஒரு பிசினஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் ஒரு பிசினஸ், நீ நானும் பார்ட்னர். ஓகேவா? நீ நானும் பார்ட்னர், இது ஒரு பிசினஸ். இதுதான் ஒரு பிசினஸ். இந்த பிசினஸ் நம்ம நடத்துறோம், போர்ட் பிசினஸ் நடத்துறோம். ஓகேவா? இப்போ இதுல இருக்க எல்லா அசெட்டையும் வித்தா உன்னோட காசு என்னால கொடுக்க முடிஞ்சா அப்போ அதான் வந்து ப்ராப்பர்ட்டி ரேஷியோ. இப்போ இதுல வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, இதுல நீ 2 லட்சம் கொடுத்துருக்கன்னு வச்சுக்கோ பிசினஸ்க்காக. ஓகேவா? 2 லட்சம் பிசினஸ்க்காக கொடுத்துருக்க, 4 லட்சம் பிசினஸோட அசெட். அப்போ கேன்சல் பண்ணா 1:2.
அப்போ உன்னால என்ன பண்ண முடியும் ஈஸியா அசெட்டை வித்து உன்னோட கேபிட்டலை கொடுக்க முடியும் கரெக்டா முன்னாடி சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோ நீ நானும் பிசினஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான் என்னோட பங்கு கொடுப்பா நான் போறேன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோ அப்படின்னா அர்த்தம் திருப்பி அவங்களுக்கு ரீபேட் அப்போ இந்த பிசினஸ் வந்து பாதியா வித்து உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ண முடியுமா செக் பண்றது தான் இது புரியுதா அடுத்தது கேபிட்டல் கியரிங் ரேஷியோ கேபிட்டல் கியரிங் ரேஷியோ ஓகேவா இந்த கேபிட்டல் கியரிங் ரேஷியோல கேபிட்டல் எப்படி வந்து பூஸ்ட் பண்றது ஓகேவா இது எப்படின்னா ஃபண்ட்ஸ் ஃபார் தி ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் டிவிடெண்ட் டிவைடட் பை ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எப்படின்னா ஃபிக்ஸட் interest and dividend divided by equity ஏதாவது இந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் வீடியோ வந்து போட்டுட்டு இது பண்றாங்க அப்படின்னா நம்ம கேபிட்டல் வந்து இது பூஸ்ட் பண்றது ஓகேவா பூஸ்ட் பண்றது செக் பண்றது அது கேபிட்டல் கியரிங் ரேஷியோ ஓகேவா புரியுதா அடுத்தது டர்ன்ஓவர் ரேஷியோ இது ஓகேவா நோட் பண்ணி வச்சுட்டு ஃபார்முலாஸ்லாம் பார்த்து எழுதிங்க ஒன்னொன்னு போட்டு கரண்ட் அசெட் current ratio current asset divided by current liability quick ratio equal to quick asset divided by quick liability current liabilities அது அப்புறம் வந்து debt equity proprietary ratio capital அதெல்லாம் ஃபார்முலா எழுதி நோட்ல போட்டு எழுதி